ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அருளாளர் இயேசு எங்களுக்கு கொடுத்ததானே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. இது என்னால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு. ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய், ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியாய் தேவன் அடியானுக்கு இந்த ஒரு நல்ல கிருபை தந்திருக்கிறார். இதற்காக நான் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக இன்றைக்கு கடந்து வருவோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையில் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுக்கின்ற வார்த்தை பொறுமையாயிருங்கள். பொறுமையாயிருங்கள். உபத்திரத்தில், பிரச்சனையில், பாடுகள் மத்தியிலே நீங்களும் நானும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் பொறுமையாக இருப்பது மாத்திரமல்ல, ஜெபத்திலே தரித்திருங்கள், ஜெபத்திலே நிலைத்திருங்கள் என்று நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். வியாதி நிமித்தம், வறுமை நிமித்தம், தரித்திரத்து நிமித்தம், கண்ணீர் நிமித்தம், கவலை நிமித்தம் கலங்கி நிற்கின்றீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஐயா, என்னால் வழக்காட முடியவில்லை, என்னால் வாதாட முடியவில்லை, என்னுடைய காரியத்திற்கென்று நான் கண்ணீர் வடித்து நிற்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் இல்லை ஆண்டவரே. நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் கதறி நிற்கிறேன் ஆண்டவரே, உதவி செய்ய ஒருவர் இல்லை, என் கண்ணீருக்கு பதில் கொடுக்க ஒருவரும் இல்லை. கலங்காதிருங்கள். இந்த உபத்திரம் தான் உங்களை அடையாளப்படுத்த போகிறது. இந்த உபத்திரம் தான், இந்த துன்பம் தான் உங்களை ஆசீர்வாத ஊற்றாய் விளங்க பண்ண போகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிற அனைவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த உபத்திரத்தை கடந்து வந்தவர். சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து சிலுவை மரணத்தை ஜெயித்து உயிர்த்து உயிரோடு இருக்கிற தேவன். உபத்திரத்திலே, இந்த பாடுகளிலே பொறுமையாக இருந்து பாருங்கள். ஜெபத்திலே தரித்திருந்து தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, யோபு என்ற தேவ மனிதனை குறித்து அவன் பொறுமையாக இருந்தான். யோபுடைய வாழ்க்கையில் செல்வந்தன் தான், செல்வ சீமானாய் ஐஸ்வர்யம் நிறைந்தவனாய் இருந்தவன் தான். ஆனால் எல்லாவற்றையும் வளர்ந்து ஆடு மாடுகள், ஐஸ்வர்யங்கள், தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாவற்றையும், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இணைந்து சரீரம் முழுது பாடுகளோடு கொடிய பருக்களோடு சுரண்டி கொண்டு இருக்கிற அந்த தெய்வ மனிதன் சொல்கிறான், நன்மை கொடுத்த தேவன், நன்மையை கொடுத்த தேவன் அவர் எனக்கு ஒரு தீமை வர பண்ணுவாரோ. எத்தனை பொறுமை பாருங்கள், எத்தனை பொறுமை பாருங்கள். யோபுவை சந்திக்க வந்த, ஆறுதல் கொடுக்கும்படியாய் வந்த நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். தன் கட்டிய மனைவி, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை அனுபவித்தவள், உடனிருந்து பயணித்தவள் வாழ்க்கையிலே அவள் சொல்கிறாள், தேவனை தூசித்து உன் ஜீவனை விடும், செத்துப்போயா. ஆனால் நடந்தது என்ன? யோபுவோ பொறுமையாக இருக்கிறா. யோபுவோ பொறுமையா, அந்த உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கிறா. எனக்கு அருமையானவர்களே, யாக்கோப்பு பக்தன் நிருபத்திலே சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், பொறுமையாக இருங்கள். விதைக்கிறவனை குறித்து சொல்கிறார், விதைக்கிறவனை குறித்து சொல்கிறார். ஒரு விதை விதைக்கிறவன் பொறுமையாக இருக்கிறான், விளைச்சலை காணும்படியா, அறுவடையை எடுக்கும்படியா. நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை விதைத்து பாருங்கள், பொறுமையோடு ஜெபத்தில் தரித்து பாருங்கள். எப்படி விதை, விதைக்கப்பட்ட விதையானது நிலத்தில் விழுந்து மடிந்து திரட்சியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ, அதுபோல இந்த உபத்திரம் உங்களுக்கு திரளான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, திரளான ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? ஒருவேளை சரித்தின் பாடுகளோடு இருக்கின்றீர்களோ, ஒருவேளை கண்ணீரோடு கடந்து வருகிறீர்களோ, தாங்க முடியாத பிரச்சனையோடு, கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்து தலை குனிந்த நிலையிலே நிற்கின்றீர்களோ, கலங்காதிருங்கள். இந்த உபத்திரம் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று பேசினீரே.
உபத்திரத்தில் பாடுகள் மத்தியிலே பொறுமையாயிருங்கள் என்று பேசினீரே. பாடுகளோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு புலம்பி அழுது கொண்டிருக்கிற ஜனத்திற்காய் ஒரு விஷயம் உடைய பாதத்தில், கல்வாரி பாதத்தில் வருகிறேன். உடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. குஷ்டரோகியை தொட்டு அதே கரம், குருடனின் கண்களை திறந்த அதே கரம், முடவனை நடக்க செய்த அதே வல்லமை உள்ள கரம் உடைய ஜனத்தை தொடுவதாக அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.